உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒருவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியில் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நமக்கு வாசிப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளுக்கு நீர் செவி கொடுக்கிறதில்லை என்று நாங்கள் இந்த தினத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகவே கர்த்தராகிய தெய்வமே சுவாமி, இந்த நாளிலே நீர் எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்தி அன்றைய உண்மை நாங்கள் தகப்பனே கர்த்தாவே சுவாமி எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு பற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அன்பை, உடைய இரக்கத்தை, காருண்யத்தை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, ஒருவரு கூட நீங்க பேசுங்க. அன்றைய கர்த்தாவின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்கள் செய்த கிருமிக்காக நன்மையோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையிலிருந்து கருத்தை முழுதுமாக நாங்கள் ஒவ்வொரு ஒப்புக்கொள்கிறோம். இந்த வழியை தகப்பன வார்த்தைக்கு விருதமாக கிரியேசிக்கிற எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குங்க. வார்த்தைகளை தகப்பன எடுத்து போடும்படியாக கிரியேசிக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்குங்க. அப்படி செய்த கிருமிக்காக நடந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்துக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்கள் இங்கே வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், உனக்கு தேவன் செவி கொடுக்கிறாரா, உனக்கு தேவன் செவி கொடுக்கிறாரா என்பதால ஒரு கேள்வியோடு கூட நாங்கள் நாளிலே வார்த்தை நாங்கள் கவனிக்க போகிறோம். ரைட், இந்த வார்த்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப ஆண்டவர் உண்மையிலேயே தானே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செவி கொடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுகிறோம். சானே எங்களுடைய அனைத்து தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறோம். இந்த கடந்த நாட்களில் எக்ஸாம் எழுந்த பிள்ளைகள் கூட நஞ்சிட்டு இருக்குது, ஜெபிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் ரிசல்ட்ஸ் வரும்போது எப்படி வருது, ரிசல்ட்ஸ் வரும்போது எப்படி வருது, அதுதானே எதிர்பார்த்ததை விட மோசகரமான ரீதியில் என்ன செய்யுது வருகிறது. அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், ரிசல்ட்ஸை சரியாக பிழையாக என்ன செஞ்சுட்டார், எனக்கு அனுப்பிட்டார்னு சொல்லிலாம் நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய சுதானே சில நேரத்தில் சிந்தனை பிரச்சனைலாம் வரும் இல்லையா. அது மாதிரி ஜெபிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில சானே நாங்களும் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு காரியமும் சரியான முறையில் என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைவேற மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பல்வேறுபட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா ஒன்றை நாங்க இங்கே சரியான நாங்கள் காண்போமா இருந்தா, இந்த வார்த்தை சொல்லுகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 32 வசனத்தை சொல்லுகிறவர் யார் தெரிஞ்சவங்க சொல்ல பார்ப்போம். இந்த வசனத்தை பேசுறது யார்? அதாவது பிறவி குருடனாகவே இருந்த ஒரு குருடன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பார்வை அடைந்ததுக்கு பின்பதாக இந்த காரியத்தை அவன் பேசுகிறான். நல்ல கவனிங்க. எப்படி பிறவிலேயே குருடனாய் இருந்த ஒரு மனுஷன் தான் யாரு, இந்த மனுஷன். இவன் தான் பேசுறான் அப்படின்னா, சானே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று என்ன செய்யறான், பேசுகிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சார் அப்ப கண் இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்கிறது. சார் உண்மையிலேயே இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க முன்னாடி வசனத்துக்கு வாங்க. அதாவது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமுள்ள தெய்வம், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். அவர் சொல்றார் வந்து இந்த மனுஷன் வந்து, அதாவது மனுஷனுடைய நினைவுல இருக்கிற காரியம் என்ன, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்களாக சென்று கொண்டிருந்த சீசர்களுடைய நினைவுல கூட இருந்ததான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மனுஷன் வந்து பெரிய பாவி, இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ தெரியலன்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க இல்லையா. அப்ப இயல்பா மனிதனுடைய பார்வையில இது வந்து பாவத்தினாலதான் இந்த நிலைமை வந்திருக்குது சாரே, அல்லது இவங்களுடைய பெற்றோர்கள் செய்ததான பாவத்தின் நிமித்தம் தான் இந்த மனுஷனுக்கு இந்த பாவம் வந்திருக்குதுன்னு சொல்லி மனுஷர்கள் பொதுவாக யாரையாவது பார்க்கும்பொழுது இது பாவத்தினாலதான் நடந்ததுன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு நிலை வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் தான். அதுல விலை இல்லை. அப்ப விலை இல்லாதபடினால்தான் ஆண்டவர் அவர்களை கண்டிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்ல, மாறாக ஒரு காரியம் இவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நடக்கணும், இவனிடத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள். அப்ப தேவனுடைய செயல் கிரியைகள் என்னது, தேவனுடைய செயல்கள் இவரிடத்தில் விளங்கும்படியாக தான் இவன் இந்த விதமாக பிறந்தான் சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக இந்த குடலை குறித்து சொல்லுகிறார். அப்ப என்ன அது தேவனுடைய கிரியைகள்,
அப்ப இவர் இப்படி சொல்ல, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும்போது மனுஷங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதபாரகரும் பரிசேயரும் இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய, அதாவது இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான இந்த ஜனங்கள் இவங்க என்ன பண்ண வேதபாரகர் பரிசேயர் வந்து வேதத்தை ஆராய்ச்சி படிக்கக்கூடிய, வேதத்தை தேடக்கூடியவர்கள். சார் இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 34 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாருங்க நிலைமை என்ன, கடவுள் சொல்லுகிறார் இது இவன் செய்த பாவமும் இல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லைன்னு சொல்றார். கடவுள் சொல்றார், உலக ரட்சகர் சொல்றார். ஆனா இந்த வேதபாரகர்களும் இந்த பரிசேயர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, நீ முழுவதும் பாவத்தில் என்ன பண்ணிக்கிற, நீ பாவத்துல பிறந்த நீ முழுவதும் பாவத்திலேயே பிறந்த நீ சரி எங்களுக்கு போதிக்கிறாயோ. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்க தான் போதகர்கள், போதகர்களாகி எங்களுக்கே நீ போதிக்க வேண்டியா அப்படின்னு சொல்லி நீ முழுவதும் பாவத்துல பிறந்த நீ சொல்லி அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். இன்றைக்கு உலகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கு. இப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி இவன் பாவின்னு சொல்லியே தள்ளி வைப்பாங்க, பாவினே தள்ளி வைப்பாங்க. சரி, பெண் பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகளாகிறது, அதாவது ருதுஜனனம் ஆகிறது வந்து பாவமா? எத்தனை பேர் சொல்றீங்க அது பாவம்னு சொல்லி? அது பாவமா? அதையும் பாவம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெரிய பிள்ளையாகிறதே பாவம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க. பாவம் சொன்னா அது பெரிய தீட்டு, இவங்க என்ன பண்ணக்கூடாது, உள்ளுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே முடக்கி வச்சிருவாங்க. நீங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் பெரிய பிள்ளையாகிற வீட்டு பக்கம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட வீட்டுகள்ல இருந்து எதுவும் கொண்டு வரையும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கிற இன்னைக்கு பாவம் என்று சொல்லி உலகம் தள்ளி விடுகிற சில காரியங்களை நீங்க பாருங்க. அது மாதிரி குழந்தை கிடைச்ச வீடு வந்து தீட்டான வீடா? குழந்தை கிடைச்ச வீடு அது சொல்லுவாங்க, நீங்க பார்த்தா தொடக்கு, அங்க போகக்கூடாது, தீட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதையும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சரி, இப்ப ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில கணவன் செத்து போயிட்டார். அப்படி செத்து போயிட்டா அந்த மனைவி விதவையாக இருக்கிறாங்க. அப்ப மனைவி விதவையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து பாவியா? அப்ப இன்னைக்கு அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகம் வந்து பல விதமான ரீதியில இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கு பாவிகள் சொல்லி பாவின்னு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க உலகத்துல. இப்படித்தான். ஆனா உலக ரட்சகருடைய பார்வையில சாரி அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் இருக்கிற சகலருடைய பாவங்களை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? என்ன சொல்லிருக்கு? 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வாசிங்க. இப்படி வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப எல்லாருடைய உலகத்தில் இருக்கிற சகலருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய தெய்வமாக அவர் என்ன பண்ணிக்கிறார் சொன்னா பாவத்தை மன்னித்துட்டார் ஆண்டவர். நல்ல கவனிங்க. அப்ப பாவத்தை மன்னித்து விட்டார். அந்த மன்னித்த தேவனிடத்துக்கு மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதையே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், விரும்புகிறார். பாவ மன்னிப்பை ஏற்கனவே கொடுத்துட்டார் கர்த்தர். இந்த உலகத்துக்கு முழு உலகத்துக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவ்வளவு பேத்துக்கும் ஆண்டவர் இளைஞர் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். இப்ப பாவத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பாவ மன்னிப்பினுடைய முழுமை அவர்களுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. சரி, அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா நீங்க மனம் திரும்புங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய பாவங்கள்லாம் ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மன்னிப்பை நீங்க என்ன செஞ்சு கொள்றீங்க, சுதந்திரிச்சு கொள்ளுகிறீங்கன்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம், நாங்க மக்களுக்கு அறிவிக்கிறோம். நல்லா கவனிங்க. சார், அப்ப இந்த மனுஷனை மனிதர்கள் சொல்றாங்க, அதாவது போதகர்கள் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் சொல்றாங்க, நீ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் சொல்லி அவன் என்ன பண்றாங்க, அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பாவம் இல்லாத மனிதன் இவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை பண்ணுகிறார். வாசிங்க 4ஆம் வசனத்தில். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். நல்ல கவனிங்க சார், இங்க தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக எத்தனை வசனம் சொல்லுகிறது இல்லையா? தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். அப்ப தேவனுடைய கிரியைகள் என்னது? தேவனுடைய செயல்கள் இவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சொன்ன நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாகி இருக்கிறேன். இப்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருநாள் வந்துச்சு. என்ன பெருநாள் வந்துச்சு? அதில் பற்றி ஞாபகம், வெசாக் பண்டிகை வந்துச்சு. இந்த வெசாக் பண்டிகையில் மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? வெளிச்சத்தை என்ன செய்வாங்க? அவங்க அதிகமாக வெளிச்சத்தை தான் ஏற்றுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே அந்த வெளிச்சத்தை தான் அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் நாம வெளிச்சத்தை ஏற்றினாதான் எல்லாருக்கும் விடுதலை என்ன செய்யும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. சாலே அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் யாராக இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஒளியாக இருக்கிறேன் என்ன அர்த்தத்தை சொல்றாரு? வெளிச்சமாக இருக்கிறேன். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். சாரே உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன், உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறார். அப்ப ஒளியாக வந்திருக்கிறது. ஒளியை எப்படி அவர் இங்கே காண்பிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி என்ன தெரியுமா? இருளுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் அவர் என்ன செய்யறார்? உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கிறார். இவைகளை சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப பாருங்க கிரியை செய்யறாரு. எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. என்ன செய்யறாரு? இவைகளை சொல்லி அவர் தரையில் என்ன பண்றாரு? தரையில என்ன செய்யறாரு? எப்படி துப்பியிருப்பாரு இல்லையா? இப்ப நீங்க உலகத்தில் நம்மளை பார்த்து நிறைய பேர் துப்பிக்கிட்டு இருக்கான். அந்த துப்புதல் ஆண்டு என்ன சில செய்யல இங்கே துப்ப மாறாக அவர் ஒரு செயலை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, இவன் பிறவியிலேயே குருடன். அப்ப இவனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவனுக்கு கண்ணே கிடையாது. இவனுக்கு அறவே இல்லை. இப்ப கண்ணு இல்லாதவனுக்கு இப்ப கண் பார்வை வரணும் அப்படின்னா தேவனுடைய கிரியை வந்து வெளிப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, வேதக்காரங்க சரியான போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் எப்படா மண்ணுனால மனுஷனை உண்டாக்கிருப்போம், நம்மள மண்ணான்னு கேள்வி கேட்பான். சரி, உலகத்தில் இன்னைக்கும் அது ஒரு பெரிய கேள்வி, நம்ப முடியாத ஒரு பிரச்சனை என்ன செஞ்சுட்டு இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. சரி, இதே ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சிருக்கும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கும். சரி, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறது சொன்னா, அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் வந்து போறார் இல்லையா? அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குள்ளாகிய ஒரு மனுஷனை கண்டார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்றும், படைக்கப்பட்டது ஒன்றும் இவராலே அல்லாமல் படைக்கப்படவில்லை என்றும் ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் மக்களுக்கு. நல்லா கவனி, யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லிக்கிறார். எப்படி சொல்லிக்க வசனத்தை வாசிங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட ஒன்றும் வாசிங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. நல்ல கவனிங்க. சானே, அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்ப யாருக்குள்ள இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்தது? ஒளியாயிருந்தது. அப்ப இந்த வார்த்தைக்கும் இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்க இந்த வார்த்தைக்கு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு நான் எப்படியா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் விஷயம் சரியா வருதா? சரியா இருக்கா இல்லையா? சரியா வருது. இப்ப என்ன செய்ய போறார் அப்படின்னா, படைக்கப்பட்டது ஒன்றும் அவரால் இல்லாமல் படைக்கப்படவில்லை அப்படின்னா எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். உங்களையும் என்னையும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார்? படைத்தார். அப்ப இந்த பிறவிலேயே குருடனா பிறந்தவனுக்கு கண்மொழி கிடையாது, கண் இல்லை. அப்ப கண்மொழி இல்லாம பிறந்த ஒருத்தர் இருக்கிறான். இவனுக்குள்ளதான் தேவனுடைய கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும். அப்ப வெளிப்படணுமா இருந்தா சாரி, கண்மொழியை கர்த்தர் மனிதனுக்கு உண்டாக்கும் பொழுது என்னத்தினால உண்டாக்கினாரு? கண்மொழியை கர்த்தர் என்னத்தினால உண்டாக்கி இருக்கிறார்? மனுஷன பூமி மண்ணினால உண்டாக்கி இருப்பாருன்னா கண்மொழி எதுல உண்டாக்கி இருப்பார்? மண்ணில தான் உண்டாக்கி இருப்பார் இல்லையா? தான் மண்ணில தான் அதை உண்டாக்கினதுக்கு அடையாளமா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எங்களோட எல்லோரோடையும் அவர் வாசம் பண்ணுகிற அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, தரையில குப்பி துப்பி உமிழ் நீர்னால என்ன பண்றாரு? சேறு உண்டாக்குறார். அதை சேராக உண்டாக்கி அவர் என்ன பண்றாரு? அவன் கண்ணில் குருடனுடைய கண்களிலே பூசி என்ன பண்றாரு? அந்த பூசின்னு சொல்றது தமிழ் மொழிபெயர்ப்புல தான் சில வித்தியாசங்கள் இருக்கும். நல்ல கவனிங்க, தமிழ் மொழிபெயர்ப்புல தான் வித்தியாசம் இருக்கும். அப்ப கண்மூடியில என்ன செய்யறாரு? அந்த சேற்றை உண்டாக்கி அவரை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நீ போய் கழுவு அப்படிங்கிறார். கழுவு அப்படின்னு இவன் என்ன செய்யறான்? போயிட்டு சீலவாம் குளம் என்ற குளத்தில் போயிட்டு என்ன செய்யறான்? கழுவுறான். கல்வி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று வேதம் மிக தெளிவாக என்ன செய்யறது சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிரிகை, அந்த செயல் என்ன அப்படின்னா, மனுஷனை தேவனாகிய கர்த்தர் இந்த விதமாக தான் உண்டாக்கினார் என்றதற்கு ஒரு மிக பிரதானமான ஒரு சான்றை ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த மனுஷனுடைய இந்த கண்ணை அவர் குணமாக்குறது கூடாக மிக தெளிவாக என்ன படிக்கிறார்? உலகத்துக்கு அவர் காண்பிச்சிருக்கிறார். சாரி, ஆனா இன்றைக்கு இந்த காரியத்தை நிறைய பேர் தவறான முறையில் எல்லாம் என்ன செய்யறாங்க? வந்து படிப்பிக்கிறாங்க. சாரி, உண்மையாகவே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிரிகை, தேவனுடைய செயல் இந்த மனிதன் மூலமாக என்ன செஞ்சு நிறைய பேத்துக்கு அங்க வெளிப்பட்டது. இதான் உண்மை. இப்ப இவனுக்கு கண்ணு வந்துருச்சு. இப்ப கண் தான் வந்திருக்குது இவனு. அப்போ கண்ணு வந்த உடனேயே நல்ல கவனி, கண் வந்த உடனேயே இவனுக்கு இவன் வந்து பாவம் இல்லாத மனுஷனாக மாறிட்டான பார்த்தீங்கன்னா, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை அப்படின்னா, அப்ப இவன் பாவத்தில் பிறந்தவன் இல்லையா? முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் சொல்லி அங்கத்திய அந்த ஜனங்கள் சொல்றாங்க இல்லையா? பரிசேயரும் சதுசேயரும் வேத பார்க்கர்களும் சொல்றாங்க இல்லையா? அப்ப இவன் வெளியே பிறவில பாவத்துல தான் பிறந்திருக்கிறான். ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா, கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இப்ப கண்கள் பார்வை அடைஞ்சிட்டான். அப்ப பார்வை அடைஞ்சு நல்ல கவனிங்க, அவருக்குள்ள இருந்தது ஜீவன். அந்த ஜீவன் தான் என்ன செஞ்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இவனுக்குள்ள என்ன செஞ்சு வெளிப்பட்டது. அந்த ஜீவன் இவனுக்குள்ள வெளிப்பட்ட உடனே இவன் கண் பார்வை அடைந்தவன் மட்டுமில்லை, இவன் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டான்? ஆண்டவருடைய அந்த அந்த எச்சில் பட்ட உடனே அவன் முழுசா என்ன பண்ணிட்டாங்க? முழு சுகத்தையும் பாவத்தினுடைய முழுமையான விடுதலையும் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டான். அதான் உண்மை. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக என்ன செஞ்சுவிடும்? முழுவதுமாக மாறிவிடும். இந்த விதமாக தான் ஆண்டவர் விடுதலை, அந்த மனசை விடுதலை பெறணும். அதுக்கு விடுதலை பெற்ற பிற்பாடு நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வேத பார்வர்கள்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு, பெற்றோர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு இது உண்மைதானான்னு சொல்லலாம் கேள்வியெல்லாம் கேட்டு பல போராட்டங்கள் போராடி கொண்டு போய் கடைசியா அவன்கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவன் தெளிவா சொல்றான், அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும், 30 என்ன சொல்லுது? அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் அப்படின்னு சொல்றான். அப்ப கண்களை நான் பிறவிலேயே கண் இல்லாம நான் இப்படிப்பட்ட இருந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன படிக்கிறார்னா, அவர் விடுதலை எனக்கு என்ன இருக்கிறார்? தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருந்தும் அவர் யாருன்னு அறியாம இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். சொல்லிட்டு தான் 30வது வசனத்துல சொல்றான், அதற்கு அந்த மனுஷன் அவர் அதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து, அப்படின்னா முதலாவது எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். அடுத்தது அவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப இந்த மனுஷன் வந்து நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் பேசுகிற இந்த வார்த்தை கூடாக சாலை இவன் வந்து பிறவி குடனாக இருந்த பொழுதும் உண்மையா இவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தேவ பக்தி உள்ள மனிதனாக என்ன பண்ணியிருக்கிறான்? இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு சித்தமானது என்ன பண்ணிக்கிறான்?
தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த வசனம் அவன் பேசுற வார்த்தை மூலமாகவே என்ன செய்து வந்தது, அது சான்று பகருகிறது. நல்லா கவனிங்க. அப்ப முதலாவது ஒரு மனிதனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கணுமா இருந்தா அவன் தேவ பக்தி உள்ளவனாக என்ன செய்யணும், இருக்கவன். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். அப்படின்னா நல்லா கவனிங்க, தேவ பக்தியை எப்படி நம்ம அதிகரிச்சு கொள்கிறது? ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை நாங்க நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நாங்க வர்த்திக்க பண்ணுவேன். எப்படின்னா நல்லா கவனிங்க, நாங்க ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை படிக்கிறது கூடாக தான் நான் தேவனை குறித்து அதிகமாக நான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நான் அடிக்கடி வாசிக்கிறது கூடாக தேவனை குறித்து அதிகமாக நான் அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய பற்றுதல் என்ன செய்யுது, எனக்கு வர ஆரம்பிக்குது. தேவன் மேல் எனக்கு பற்றுதல் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் மேல் நான் பக்தி உள்ளவனாக என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தரோடு கூட பேசுகிறான், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஜெபிச்சு கொண்டு வரும் பொழுது நான் தேவனுக்கு சித்தமானதை செய்தால்தான் செவி கொடுப்பார் என்றதான ஒரு நிலையை நான் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா வேதத்தை வாசித்தால்தான் நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் உண்மையை என்ன செய்யறேன், நான் வேலை செய்கிறேன் அப்படின்றத நான் உணரக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்வேன், நான் இருப்பேன். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் இருக்கிறதுல இருக்கும் போது ஒளியாக இருக்கிறார் அப்படின்ற அடையாளத்தை நல்லா கவனிங்க. பாவம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் செய்விக்கிறது நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிங்கன்னா அங்கேயும் பாருங்க, பிறவியிலேயே ஒருத்தர் என்ன எப்படிப்பட்டவங்க பாருங்க, வாசிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். நல்ல கவனிங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்ப பிறப்பிலேயே அந்த மனுஷன் எப்படி பிறந்துகிறான், சப்பானியாகவே தான் பிறந்திருக்கிறான். சப்பானியாகவே பிறந்திருந்தால் இன்னைக்கு வைத்தியர்களுக்கு கூட அவனை என்ன செய்யறார், கவனிங்க. மொழி இல்லாம பிறந்தவனுக்கு ஒரு மொழியை வச்சு சுகமாக்குறது கேள. அப்ப அதுதான் தேவனுடைய கிரிகைகள் அங்க வெளிப்பட்டது. இங்க பிறவிலேயே சப்பானியா என்ன இருக்கான், ஒருத்தன் பிறந்திருக்கிறான். பிறவிலேயே ஒருத்தர் சப்பானியா பிறந்துட்டா அவன் என்ன செய்யறாரு, குணமாக்குறது கஷ்டமான காரியம். அப்ப மனுஷனால முடியாத ஒரு காரியம். மனுஷனால முடியாத காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். சாரி, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா பிச்சை எடுக்கும்படி கொண்டு வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இந்த பேதுரு யார் அப்படின்னா, இந்த யோவான் யார் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி பாவத்துக்குள்ள இருந்தவர்கள். இந்த பாவத்துக்குள்ள இருந்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்னா அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்து தன்னுடைய சீசர்களாக என்ன பண்ணார், அவர் 2 பேரையும் சீசர்களாக மாற்றினார். மாற்றினதுக்கு பின்பதாகவும் அதானே இந்த சீசர்களிடத்துல ஒரு தடவை இந்த வலிப்பு வியாதி பிடிச்ச ஒரு பையனை கூட்டிக்கிட்டு போய் இவர்களை இந்த பையனை சுகமாக்குங்கன்னு சொன்ன போது அந்த வலிப்பு வியாதியிலிருந்து அவனை சுகமாக்குறதுக்கு இந்த சீசர்களால முடியாம போயிடுச்சு. அப்ப ஆண்டவராகிய தேவன் அவர்கள் அந்த வேலையில என்ன பண்ணுவார்னா கடிந்து கொள்வார். அப்ப இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இவங்க எப்படி இதை செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சானே இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கிட்டீங்கன்னா சரிதானே, நல்லா கவனிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் சற்று போடுங்க. நீங்க வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் நாவையை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. நல்லா கவனிங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து பாவிகளை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். நீ பாவத்தில் இருக்கிறப்பா, நீ பிறப்பிலேயே பாவத்தில் இருக்கிற, சரிதானே? நீ வந்து பாவ பிறப்பா பிறந்துகிற, நீ பாவியாக இருக்கிற. ஆகவே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆல்ரெடி 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மன்னிக்கப்பட்டாயிடுச்சு. நீ மனம் திரும்பி என்னிடத்துக்கு வரும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தை. நல்லா கவனிங்க. நிறைய பேர் எங்க வாழ்க்கையில் இருக்கிறோம். நாங்க பாவத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியும். அந்த உலகத்தில் எப்படியோ பிராயத்தை செஞ்சுக்கிட்டு கிடக்கிறோம். சார் எப்படி என்னென்னமோ சொல்றோம், அதெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனையோ வழிபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா பாவத்தில் இருந்து எங்களால் என்ன செய்ய முடியல, மீண்டு வர முடியல. என்ன சொல்றோம்? நிம்மதியே இல்லைன்றோம், சந்தோஷமே இல்லைன்றோம், சமாதானமே இல்லைன்றோம். நல்ல கவனிங்க. சந்தோஷம், சமாதானம், இந்த நிம்மதியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, நான் இன்னும் இருளில் இருக்கிறபடினால வெளிச்சத்தை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இதான் உண்மை. சாரி, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, இதோ என் ஆவியை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வேன், தெரிவிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார். அப்ப ஆண்டவர் அடிக்கடி கூப்பிட்டு கொண்டேதான் இருக்கிறார். வீடுகள் தோறும் ஆண்டவர் சத்தம் விட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். சத்திய வசனம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறது கிடையாது. அப்படி கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவான். இவங்க அப்படி திரும்பினது நிமித்தமாக இவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆவியை என்ன பண்ணார், வந்து அருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க நீங்க பார்க்கலாம். சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கவனிங்க. சரி, இங்க பாருங்க, 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. அப்ப கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது, பாவத்தை விட்டு மனம் திரும்பின பொழுது, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு அருளப்படுகிறது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறார், அருளப்படுகிறார். இப்ப ஆவி ஊற்றப்பட்டாச்சு. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் பூரா இவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறாரு. இப்ப ஆவியையும் ஊற்றி என்ன செஞ்சிருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். இந்த ஆவியை பெற்றவர்கள் 2 பேர் இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவாலயத்துக்கு முன்னதாக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான பிறப்பிலேயே சப்பானியா இந்த ஒரு மனிதனிடத்துக்கு அவர்கள் போகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க 6ஆம் வசனத்தை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நல்ல கவனிங்க. இங்க பார்க்கும்போது என்ன பண்ணீங்கன்னா, இப்ப தாயின் வயிற்றிலேயே சப்பானிய பிறந்த காலம் எப்படி இருந்திருக்கும். எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷ காலமாகவே என்னுடைய கால் 2 சூம்பி போய் நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப நானும் இந்த முழுக்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு நடந்தது ஒரு இன்சிடென்ட் நடந்த சம்பவம் இது. ஆனா சப்பானிய பிறந்த வேண்ட கால் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், கொஞ்சமாவது ரத்தோட்டம் இருந்திருக்குமா அவனுக்கு, இல்லையா? அவன் காலில் எப்படி சூம்பி போய் எந்த நிலைமையில இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பான். யாராலையும் விடுதலை ஆக்க கூட முடியாத ஒரு நிலையில இருந்திருப்பான். அப்ப அப்படிப்பட்டவனை பார்த்து இவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப நானும் சொல்றேன், எனக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வெள்ளியும் இல்லை,
ஒண்ணும் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிறபடி எந்த ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கிட்ட கிடையாது. ஆனா ஒரே ஒரு காரியம் எனக்கிட்ட இருக்கு. என்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாலே இந்த உலகத்தில் இருக்கையில் அவர் ஒளியா இருந்தவர் இன்றைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறார் என்றத நீங்க காண வேணுமாக இருந்தா அதுக்கு முன்னால நடக்க போற ஒரு அடையாளத்தை கவனிங்க. சரிதானே? அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நாமத்தினால் அல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நாமத்தினால் அல்ல, மாறாக எந்த நாமத்தினால இவன் எழுப்பி நடக்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நாமத்தில் நடக்க போறான்? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் என்ன செய்ய போறான். எனக்கு நசரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளியாக இருக்கிறார் என்றதுல சாரே எந்த சந்தேகமுமே இல்லை என்றதை நீங்க காண வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாக தான் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை என்ன பண்றார், செய்து காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க. சாரே இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம் நடக்கணும், எனக்கு ஒரு தேவை ஒன்று வந்திருக்குது, இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிதான் நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் ஜெபிக்க தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னோன்னே அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜீவன் இருக்கிறது, அதுல ஒளி இருக்கிறது. அப்பதான் அந்த விடுதலை உனக்குள்ள என்ன செய்யும், அப்பதான் நீ கேட்கறது உனக்கு என்ன செய்யப்படும், கிடைக்கும். அப்ப ஏன் கிடைக்கல, என்ன காரணத்தினால கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உனக்குள்ள இந்தந்த காரியங்கள் இருக்குமா இருந்தா ஓ சத்தம் கர்த்தருடைய சந்நிதியை என்ன செய்யாது, எட்டாதுன்னு சொல்லப்படுது. வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல. அவனுடைய கை உன்னை ரட்சிக்க கூடாது படிக்கல, உன்னை தூக்கி விட முடியாத படிக்கு. சரி, நீ சப்பானியா இருந்தா உன்னை தூக்கி விட்டு உன்னை நடக்க முடியாத படிக்கு அவருடைய கை என்ன செய்யல, குறுகி போகல. கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கேட்க கூடாதபடி அவருடைய காது என்ன செய்யல, செவிடாகவும் இல்லை, மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ரைட். இப்ப அவருடைய முகம் எங்களுக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் நிலை இருக்கிறபடினாலதான் அவருடைய முகத்தை எங்களுக்கு பார்க்க முடியல. எங்களுக்கு ஒரு பெரிய மறைவான ஒரு பெரிய திரைச்சீலை போடப்பட்டிருக்கிற போல அவர் மறைக்கப்பட்டத காரணம். எனக்குள்ள பாவம் இருந்தால், எனக்குள்ள அக்கிரமம் இருந்தால் என் சத்தம் அவரிடத்துக்கு என்ன செய்யாது, போவார். அப்ப என் சத்தம் என் கர்த்தர் கேட்க வேண்டும். சாரே என் கூப்பிடுதலோட சத்தத்தை அவருடைய சந்நிதி என்ன செய்யணும், போயிட்டு எட்ட வேண்டும். நல்ல கவனிங்க. ஆபேல் செத்து போனது உண்மைதான். ஆனா அவனுடைய ரத்தம் என்ன செஞ்சான், வசந்த வாசிங்களே. ஆபேல் செத்து போனது உண்மைதான். வசந்த வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை என்ன செய்து பூமியில் இருந்து. அப்ப நல்ல கவனிங்க. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ஆபேல் இயேசு கிறிஸ்துவினாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரனாக இருந்தான். அப்ப ஏற்கனவே அவனுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துட்டார், அங்கீகரிச்சுட்டார். அவனுடைய காணிக்கையே ஒரு அங்கீகரிச்சுட்டார். அது செத்து போனது உண்மை. அவனை கொண்டு போட்டாங்க. அப்ப தவறு இணைஞ்சிட்டான், கொண்டுட்டான், உண்மை. சாரி. அப்ப நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரத்தத்துலதான் உயிர் இருக்கிறது. ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. ரத்தம் போய் முடிஞ்சிட்டா உயிர் என்ன செஞ்சிடும், போய் முடிஞ்சிடும். அப்ப ரத்தம் என்னை கூப்பிடுகிறதுன்னு சொல்லி அவர் சொல்லும்போது சாரி. அப்ப உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அந்த உயிர் என்னும் ரத்தத்தை உனக்காக சிந்தி முடிச்சிட்டார்.
அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டு முடிஞ்சிச்சு. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினால உன்னுடைய பாவம் உனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கழுவப்பட்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். இது தெரியாம நீ எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிற. இந்த உலகத்துல எல்லாரும் இதை இன்னும் புரிஞ்சு கொள்ளல. ஆகவே நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தொழுது கொள்ளும்படி மனம் திரும்பு. அப்பொழுது உன்னுடைய பாவத்தை மன்னித்ததால் அந்த மன்னிப்பு உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நீ சுதந்திரத்துக் கொள்வேன்னு சொல்றார் ஆண்டவர். நல்ல கவனிங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுப்பி நடன்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்றான்னா, சானே சப்பனியை கடந்தவன் என்ன பண்றான்னா, சானே எப்படி தூக்கி விட்டோனே உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதுன்னு சொல்லி, இது என்ன பெரிய ஆச்சரியம், இது என்ன பெரிய அற்புதம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 40 வருஷத்துக்கு அவனுடைய கால்கள் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஈக்கு குச்சி மரத்தா இருந்திருக்கும் இல்லையா? உடனே என்ன செஞ்சுட்டான்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. நீ எந்த நாமத்தை நீங்க எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தொழுது கொண்டு பார். அந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எந்த நாமத்தை தொழுது, இன்னைக்கு நாமங்கள் அநேகமா இருக்கிறது உலகத்துல. சரி, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நீ ஆராதிச்சுப்பார். ஏன்னா அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அவருக்குள்ளதான் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது. அப்ப கட்டாயம் உடனே என்ன பண்றான்னா, குதிச்சு எழுப்பி நின்று என்ன செஞ்சானா, நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப 40 வருஷமா பிறந்த காலத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு காலத்திலிருந்து அவன் அந்த அவ்வளவு பெரிய ஆலயத்துக்கு முன்னுக்கே உட்கார்ந்துருந்தவன். ஒரு நாள் கூட சேர்ச்சுகளுக்கு என்ன செய்தில்லை, அவன் போனதே கிடையாது. ஏன்னா வர போற எல்லாத்துக்கும் பிச்சை வாங்கி சாப்பிட்டு இருந்த ஒரு மனுஷன். அப்ப அவன் தான் பிச்சை எடுக்க போனா, ஏன்னா அவன் பெற்றோர்கள் தான் உணர்ந்து நினைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கும்படி வச்சாரு. அவன் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தேவாலயத்துக்கு என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் மேல இரக்கம் கொண்ட தெய்வம். உடனே அவர் என்ன பண்றாரு? விடுதலை. இப்ப ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இது எப்படி நடந்துச்சு? 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இதை குறித்து நீங்க என்ன ஆச்சரியப்படுறீங்க? சப்பானி நடக்கிறோம். இன்னைக்கு 40 வருஷமா உங்களோட தேவாலயத்துக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இருந்த இந்த பிச்சைக்காரன் எந்திரிச்சு நடக்கிறான்னு நீங்க என்ன ஆச்சரியப்படுறீங்க? நாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. வாசிங்க. நாங்கள் எங்கள் சுயத்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன சொல்றா அப்படின்னா, நாங்கள் எங்க சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலும், எங்க சக்தியில நாங்க பெரிய கடவுள் மேல வச்சுக்கிற பக்தினாலையும் கிடையாது. நாங்க வச்சுக்க பெரிய பக்தினாலையும் கிடையாது. சாரி, எங்க சுய சக்தினாலையும் இல்லை, எங்க சுய பக்தினாலையும் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இதைத்தான் அங்க அவர் அந்த இடத்திலே செய்தார். தேவனுடைய நாமம் இவனில் மகிமைப்படும்படியாகவே, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்தான் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இந்த சப்பானி எதுக்கு பிறந்திருக்கிறான்? தேவனுடைய கிரியைகள் இவன்ல வெளிப்படும்படி. அப்போ இங்க தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படின்றதை விட என்ன சொல்றாங்க? தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அப்ப இங்க அவருடைய மகிமை விளங்க வேண்டும், அவருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். சானே நல்லா கவனிங்க. அப்ப யார் இவனை உயிரோட நடக்கப்பட்டு எழுப்புனது? யார் இவனை யார் எழுப்புனது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பினார் என்று சொல்லி மிக தெளிவாக ஆணித்தனமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றார்? பிரசங்கிக்கிறார். நல்லா கவனிங்க. சாரி, அப்ப இதுல என்ன விளங்குது அப்படின்னா, நான் பாவத்திலிருந்து
நான் முழுவதுமாய் மனம் திரும்புகிற பொழுது சானே கர்த்தர் அவருடைய ஆவியை எனக்கு என்ன செய்றாரு? எனக்கு பொழிந்தருளுகிறார். அவருடைய ஆவியை எனக்கு பொழிந்தருளதுக்கு பின்பதாக நான் என்ன பண்றேன்னா, என் வாயத்திலிருந்து நான் பேசும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை குறித்து நான் என்ன செய்யறேன்? அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறேன். அவருடைய நாமத்தை குறித்து நான் என்ன செய்யறேன்? நான் எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன்? நான் பிரசங்கிக்கிறேன் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவன் தாமதமின்றி இயேசுவை என்ன பண்றான்? கிறிஸ்து என்று என்ன செய்யறான்? பிரசங்கிக்கிறான். அப்ப நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடு என்று சொல்லி, அப்ப நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். அப்ப அதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் எங்களுடைய வாழ்க்கை. சானே அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில விடுதலை இல்லை அப்படின்னா உன்னை நீ ஆராய்ச்சி பார்க்கணும், உனக்குள்ள பாவம் இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவனுள்ள தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார் என்றத நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிவு உனக்குள்ள வரும் பொழுதே அவர் உயிரோட உனக்குள்ள வாசம் பண்ண போகிறார் என்றதை நீ மறந்துடக்கூடாது. அவர் உயிரோட உனக்குள்ள வந்து இருக்கிறார். உயிரோட உனக்குள்ள இருக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார் என்றதை நீ உணர்ந்ததுக்கு பின்பதாகவும் நீ போய் பாவம் செய்வனா, நீ யாருக்கு எதிராக நீ பாவம் செய்ய அப்படின்னா, உனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின, தன் உயிருள்ள இரத்தத்தை சிந்தினதான அந்த இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவருக்கு விரோதியாக நீ மாறுகிற. அப்ப நீ அவருக்கு விரோதமான காரியம் செய்யும் பொழுது ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்கறது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுது? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அந்த சத்தம் அவருக்கு போவே போவார். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, யூதான்னு ஒரு நிருபம் இருக்கு. எனக்கு பார்ப்போம் தெரிஞ்சவங்க. யூதான்னு ஒரு நிருபம் இருக்கு. இருபதாம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், நீங்க நல்லா கவனிங்க, நீங்களும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி யூதா அங்க எழுதுகிற பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் வந்து சானே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். நீங்களா யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். அப்ப உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அது மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசமா மாறணும். எப்படிப்பட்டதா இருக்கணும்? மகா பரிசுத்த விசுவாசமா மாறணும். விசுவாசிக்கிறான் சொல்றது இல்லை, மகா பரிசுத்த விசுவாசமா இருக்கும். மகா பரிசுத்த விசுவாசம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம என்ன பண்ண, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள எங்களை வாயில என்ன அறிக்கை எடுக்கிறோம். எத்தனை தலைமைகள் கத்தருக்கு எதிராக வாயை திறக்கிறோம். சாரி, ஐயோ எனக்கு ஆண்டவர் உதவி செய்யலன்றோம், ஆண்டவர் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்றோம். சாரி, நான் எப்படி இப்படிலாம் பேசிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. சாரி, நாம ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் ஜெபிக்க சொன்னோடனே ஏதோ நாங்க கேட்கணுங்கிறக்காக ஜெபிக்கிறது, நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோங்கிறக்காக வேண்டி உட்காந்து ஜெபிக்கிறது. ஊழியக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப நாங்க ஜெபிப்போம் ஜெபிக்கிறது. வேதத்துல தெளிவா சொல்றாரு, நீ ஜெபிக்கும் போது சாரி, நீ தனியா ஒன்னால ஜெபிக்க இயலாது. உனக்கு நீ ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியாது. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, நீ ஜெபிக்கிறதே உனக்கு என்ன ஜெபிக்க போறேன்னு தெரியாது. ஆனபடினால ஒன்னு செய்ய, என்னன்னா நீ ஜெபிக்கும் போது உனக்குன்னு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உனக்கு துணையாக கொண்டு அவரோடு இணைந்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சு பார். அப்பதான் உன் ஜெபம் கர்த்தருடைய சந்நிதி என்ன செய்யும் எட்டும் அப்படிங்கிறார் இல்லையா? ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நமது பலவீனங்கள்ல ஒரு நமக்கு உதவி செய்ய வருகிறார். யாரு? ஆவியானவர் உதவி செய்ய வருகிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன? நாம ஏற்றபடி என்னத்தை வேண்டிக் கொள்ளணும் எங்களுக்கு தெரியாம இருக்கிறபடினால
ஆவியானவர் தாமே ஆ, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப வாக்கு கடக்காத பெருமூச்சுக்குள் நமக்காக விண்ணப்பம் பண்றாரு அப்படின்னா என்ன வேண்டுதல் பண்றாரு? என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் சரிதானே காற்றுல சிலம்பம் பண்றவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ காற்றுல சிலம்பம் பண்றவங்களாக நீ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் விசேஷித்தவர், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையாக கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, உன்னை தேற்றுகிறவராக, உன்னை தேற்றரவாளனாக உனக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா நீ ஜெபிக்கும் போது அவரோட இணைந்து என்ன செய்யும்? ஜெபி, அவருக்குள் ஜெபம் பண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம ஜெபிக்கிறோம் அர்த்தம் இல்லாம ஜெபிச்சு கிடக்கிறோம். விடுதலை வரல, போராட்டங்கள் இருந்த வண்ணமாவே இருக்குது. சானே கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, மாற்றங்கள் வரமாட்டேங்குது. நம்ம என்னத்தை ஆராய்ச்சி பார்க்கணும்? தேவன் எனக்கு செவி கொடுக்கிறாரா? தேவன் எனக்கு செவி கொடுக்கிறாரா அப்படி நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்களா? நீ கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பணும். எழுப்பி நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தேவன் உனக்குள்ள என்ன பேசுவார் அப்படின்னா, நீ தேவனுக்கு முன்னிலையில நீ பரிசுத்தத்தை இழந்திருக்கிறபடினால, நீ இன்னும் பாவத்துக்குள்ள நிலை கொண்டு இருக்கிறபடினால உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ செயல்படுத்தி கொண்டிருக்கிற. பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற ஆரம்பித்தால்தான் நீ ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்பார். அவர் செயலாற்ற ஆரம்பிக்கலன்னா நீ ஜெபிக்கிறது ஒரு நாள் என்ன செய்யல, அவன் கேட்க மாட்டான். சானே அப்படி ஜெபம் பண்ணணும். எப்படி? உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. எதுல? மகா பரிசுத்த விசுவாசத்துல. என்ன விசுவாசம்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருப்பேன் சொன்ன இயேசப்பா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக தேற்றரவாளனாக எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள என்ன செய்றாரு? இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மகா பரிசுத்த விசுவாசமாக இருக்கணும். உனக்குள்ள இருக்கிறார். நீ இந்த ரூம்ல படுக்கிறதுக்கு பயப்படுற, அந்த ரூமுக்கு எதிர்த்து போறதுக்கு பயப்படுற. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உனக்குள்ள இருக்குன்னா அவர் எப்படி இருப்பார்னா, உனக்குள்ள உயிரோடு இருப்பார். சொல்லுங்க, உனக்குள்ள எப்படி இருப்பார்? உயிரோடு இருப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் யாரு? பெரியவராய் இருப்பார். பெரியவராய் இருக்கிறவர் உனக்குள்ள இருந்தா நல்லா கவனிங்க, அவருக்குள்ள நீங்க உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் உடனடியாக கேட்டு உங்களுக்கு என்ன சில விடுதலையை உங்களுக்கு அருள் செய்கிறார். நல்ல கவனி. அப்ப சாணி அவன் என்ன சொல்றாருன்னா, அப்ப அவருடைய சித்தமானதை நம்ம செய்யணும். அவர் என்ன எங்ககிட்ட விரும்புறாருன்னா, அவருடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் நான் தேடி கேட்டுக்கிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். அப்போ சொன்னாங்க பேதுரு கேட்கிறான் இல்லையா? எப்படி கேட்கிறான்? அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே நான் என்னன்னு கேட்கிறான் வாசி பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. சொல்லுங்க வாசங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இப்ப அப்போஸ்தலன் பவுல் வந்து 6ஆம் வசனத்துல கேட்கும்போது கேட்கிறான், அவனுக்கு என்ன பண்றான்னா, அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துருச்சு, ஒரு திகைப்பு வந்துருச்சு. ஏன்னா அவனை போல பெரிய படிச்சவன் யாருமே கிடையாது, அவனை போல யுத்த வீரன் ஒருத்தருமே கிடையாது. அவ்வளவு பெரிய யுத்த வீரன், நிறைய பேர்த்த கொண்டு குடிச்சிட்டு இருந்தக்கூடிய ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இது செய்யறது, இந்த வேலையை செய்யறது மனுஷன் கிடையாது, இது யார் செய்யறது? கடவுள் செய்யறன்னு உடனே உணர்ந்துருக்கான். உணர்ந்துட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே சாரி என்ன கேட்கிறாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இதுதான் மனம் திரும்பின ஒரு பாவியினுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். மனம் திரும்பின ஒரு பாவியுடைய கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். அப்ப நான்
என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அதையெல்லாம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவனாக என்ன செய்யணும். அப்ப கர்த்தர் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய சுய சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு உன் சுய புத்தியெல்லாம் விட்டுட்டு நீ கர்த்தரை மட்டுமே நோக்கி நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உனக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க. அப்போ ஒருவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம் இருக்கணும். இன்னொன்று கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கணும். அவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.